ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு புதிதாக விண்ணப்பிக்கிறவங்க, ஏற்கனவே பேன் கார்டு வாங்கி தொலைத்தவங்க, வெறும் 107 ரூபாயில உங்க வீட்டிலிருந்து ஸ்மார்ட் போன் மூலியமா நீங்களே ஆன்லைன்ல விண்ணப்பித்து ஒரே நாள்ல சாஃப்ட் காப்பியும் 7 நாள்ல ஹார்ட் காப்பியும் பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி? இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் இல்லைனா லேப்டாப்ல கூகுள் குரோம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேன் கார்டு அப்ளை ஆன்லைன் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் PROTEAN புரோட்டீன் இ கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் proteintech.in அப்படின்னு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இது மூலிமா வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். சப்போஸ் அதில் தெரிஞ்சு போட முடியல அப்படின்னா அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் கூகுள் குரோமில் போட்டாலும் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு, அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து தொலைத்தவங்க, ஏற்கனவே பேன் கார்டு வாங்கி தொலைத்தவங்க ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்ற ஸ்டெட்டப்பில் போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ பேன் XML அப்படின்னு இருக்கும். நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதியதாக வாங்குறதுக்கு நிறைய பேர் அதிகமாக சிரமப்படுறாங்க. ஸோ அது அதிக காசு கொடுத்து ஏமாறுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் ஈஸியாக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகும். அதாவது வெறும் 106 ரூபாய் 70 பைசாவோ 90 பைசாவோ அவ்வளோதான் போகும். அதான் 107 ரூபான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நியூ அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 டைப் இருக்கும். செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப், செலக்ட் அப்ளிகன்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். அந்த செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. நியூ பேன், அந்த செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப் கீழே நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A, நியூ பேன் ஃபாரின் சிட்டிசன் ஃபார்ம் 49AA, அதாவது AA வரும். சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா, இல்லைன்னா ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு, அதாவது மிஸ் பண்ணவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பில் நீங்கள் எந்த டைப்போ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சொன்னேன். ஏன்னா ஃபாரின் சிட்டிசன் இங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதில் நம்ம நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் அப்ளிகன்ட் கேட்டகரி, அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல், அசோசியேட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ட்ரஸ்ட், லிமிடெட் லியபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஃபேம், ட்ரஸ்ட், கவர்மெண்ட், ஹிந்து, அன்டிவிடென்ட் ஃபேமிலி, ஆர்டிஃபிஷியல், ஜட்ஜியல் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் ஏ டைட்டில் அப்படின்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமரி இது மாதிரி ஏதாவது வரும். இதில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் ஆணுக்கு என்ன இதுவோ அது போட்டுக்கலாம், இல்லை பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் லாஸ்ட் நேம் சர் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மொபைலுக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு தான் ஃபைனலாக நம்ம அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக வேணும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் பர் ஆதார் கார்டில் லாஸ்ட் நேம், அதாவது உங்கள் நேமுக்கு அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் வந்துச்சுன்னா அந்த ஃபாதர் நேம் தான் ஃபர்ஸ்ட்டில் போடணும். அதுதான் லாஸ்ட் நேம் / சர் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு டு அவாய்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர், இல்லைனா ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெயிலியர் ஆகாது இருக்கிறதுக்காக தான் அந்த லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் பர் ஆதார் டு அவாய்ட் ஆத்தென்டிஃபிகேஷன் ஃபெயிலியர், இதுவும் என்டர் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு சில பேர் 3 பேர் இருக்கும், அந்த மிடில் நேம் ஒன்று இருக்கும். அந்த மிடில் நேம் இருந்தால் அந்த மிடில் நேம் லாஸ்ட்டில் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் டேட் ஆஃப் பர்த். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
என்டர் யுவர் வேலிட் இமெயில் ஐடி. எல்லாருமே மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணனால உங்களோட மொபைல் ஐடின்னு ஒன்று வச்சிருப்பீங்க. மொபைல் நம்பர் மொபைலுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு வேலிட் மொபைல் நம்பரை அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஆஸ் மாதிரி போட்டிருக்கோம். இஃப் ஆதார் இஸ் அப்ளிகபிள் அண்ட் கேட்டகரி இஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும். அந்த டைலாக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட்டிங். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும், படிச்சு பாருங்க. ஏன்னா நான் இது ஃபுல்லாக படிச்சுன்னா இதுலேயே 5 நிமிஷம் டைம் ஓடிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளே ஆடியோ ஸ்டாப் ஆடியோ அப்படின்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் டிக் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு டிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரீசெட் இல்லை சப்மிட் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் டோக்கன் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அண்ட் இட் ஹேஸ் பீன் சென்ட் டு ப்ரொவைடட் இமெயில் ஐடி. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கிளிக் கண்டினியூ டு ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா நீங்கள் கண்டினியூ பண்ண போறீங்க. இல்லை உங்கள் மொபைலுக்கும் உங்கள் எஸ்எம்எஸும் வந்திருக்கும் இந்த டோக்கன் நம்பர். இந்த டோக்கன் நம்பர் வச்சு நீங்கள் 2-3 நாள் கழிச்சு கூட அப்ளை பண்ணலாம். இல்லை 1 வீக் கழிச்சு கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் கீழே போட்டிருப்பாங்க, யுவர் டோக்கன் நம்பர் இஸ் வேலிட் நெக்ஸ்ட் 30 days. கைண்ட்லி கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் வித்தின் திஸ் பீரியட். அவாய்ட் கேன்சலேஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக இமெயில் ஐடிக்கு செக் பண்ணிக்கலாம். அந்த டோக்கன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கண்டினியூ ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸ் வந்து ஹவு டு யூ வாண்ட் சப்மிட் பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கேட்குது. அதாவது இதில் வந்து 3 டைப் இருக்கு. ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன், இல்லை பேன் அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி இசைன் மூலிமா அப்லோட் பண்ணலாம். இது 2வது டாக்குமெண்ட். இன்னொன்று 3வது பார்த்தீங்கன்னா ஃபில் பேன் அப்ளிகேஷன் ஆன்லைன் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அப்ளிகேஷன் அலாங் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ அதை சப்போர்ட்டில், அதாவது போஸ்ட் மூலிமா, ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பிச்சு நம்ம பேன் கார்டு வாங்குறது. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதனால தான் வித்தின் 1 டேல உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கிடைக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்டு, அதாவது ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. ஃபிசிக்கல் காப்பி டு யுவர் ஹோம் ப்ளஸ் சாஃப்ட் காப்பி ஆன் யுவர் இமெயில் ஐடி, ஃபீஸ் அப்ளிகபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி சாஃப்ட் காப்பி யுவர் இமெயில் ஐடி, ஃபீஸ் அப்ளிகபிள் போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த ஹார்ட் காப்பியோட, அதாவது ஃபிசிக்கல் காப்பி கேட்பாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம். நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்து கூட எல்லா இடத்துலையும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிசிக்கல் காப்பி ப்ளஸ் சாஃப்ட் காப்பி ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணினா கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் கேட்கும். அந்த லாஸ்ட் 4 டிஜிட் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஐ ஹியர் பை அக்ரி டு ஹேவ் மை ஆதார் ஃபோட்டோ பிரிண்டட் ஆன் மை பேன் கார்டு. உங்களோட ஆதார் ஃபோட்டோ தான் இந்த பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கிளிக் ஆகுறாங்க. அதுக்கு வந்து எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட அமௌண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை முதல்ல ஒரு டைம் பார்த்துருங்க. அந்த ஃபிசிக்கல் பேன் கார்டு, அந்த பேன் கார்டு அப்ளிகேஷன் காப்பி பார்த்து 101 ரூபா. அதாவது ஒன்லி உங்களுக்கு ஆன்லைன் காப்பி மட்டும், அதாவது இமெயிலில் மட்டும் வேணும்னா 101 ரூபா. ஃபிசிக்கல் மோடு அதோட சேர்த்து வேணும், எனக்கு வந்து ஹார்ட் காப்பி வேணும் ஆன்லைன் காப்பியும் வேணும் அப்படின்னா 107 ரூபா. அவ்வளோதான். இதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்தியன் அட்ரஸ் 107 ரூபா. ஃபாரின் அட்ரஸாக இருந்தால் இசைன்ட் ஸ்கேன் பேஸ்ட் வந்து 1011 ரூபா. ஃபிசிக்கல் மோடுக்கு 1017 ரூபா. ஸோ நாம் வந்து இந்தியன் அட்ரஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 107 ரூபா தான் நமக்கு அதிகபட்சம். ஓகேங்களா? இப்போ ஐ ஹியர் பை சொல்லியிருந்தீங்களா, அதில் வந்து எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார், ஆதாரில் இருக்க மாதிரியே அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபுல் நேம் ஆஸ் பர் அப்ளிகன் போட்டிருக்கோம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அதில் லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணீங்களா, அது அப்படியே எடுத்துக்கும். சப்போஸ் எடுத்துக்கல அப்படின்னாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது, நேம் தட் would you like printed ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு கேட்டுக்குது. அந்த பேன் கார்டில் எப்படி உங்களுக்கு நேம் வேணும்னு கேட்குது. அதுவும் ஆஸ் பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் வரும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வச்சுக்கோங்களேன். டேட் ஆஃப் பர்த்து ஏற்கனவே செலக்ட் ஆயிருந்தா அப்படியே விட்டுருங்க. இல்லைனா அதுவும் டேட்டு மந்த்து இயரு அதை அப்படியே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஜெண்டர்,
மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும். அது டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்கும். அது எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹேவ் யூ எவர் பீன் நோன் எனி அதர் நேம் அப்படின்னு கேட்கும். நோ அப்படின்னு கொடுத்துருங்க. வேற ஏதாவது நேம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நோ, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், ஃபாதர் நேமோட லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேமு. ஸோ இதில் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஸ் யுவர் மதர் சிங்கிள் பேரண்ட் இஸ் யூ அப்ளை ஃபேன் ஃபர்னிஷ் அன்லி ஹேர் நேம், அந்த ஹேர் நேம் கூட கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் நேம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதுவும் சர் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணணும். இருந்தால் ஃபில் பண்ணலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா இல்லாதவங்க அம்மா மட்டும் இருப்பாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மதர் நேம் எனக்கு வேணும், பிரிண்டட் ஆகி வரணும் அப்படின்னு பேன் கார்டில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் அந்த கீழே லாஸ்ட்டாக ஒரு ரூபா கொடுத்துருக்குது. செலக்ட் பேரண்ட் நேம் டு பி பிரிண்டட் ஆன் த பேன் கார்டு. ஃபாதர் நேமா மதர் நேமான்னு கேட்கும். ஃபாதர் நேமாக இருந்தால் லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு மதர் நேம் சிங்கிள் பேரண்டாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நேமும் சரியா லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் மதர்லையும் டைப் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஃபாதர் நேம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆப்ஷனில் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் செலக்ட் த சோர்ஸ் ஆஃப் இன்கம், சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நோ இன்கம், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் அதர் ரிசோர்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ். இதில் வந்து சேலரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க நோ இன்கம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கீழே வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் வந்து ரெசிடென்ஸ் இல்லைனா ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கும். எல்லாருமே ரெசிடென்ஸ் அப்படின்றது வீட்டோட அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ரெசிடென்ஸ் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஆதார் கார்டில் என்னவா இருக்குதோ அந்த அட்ரஸ் அப்படி டிஃபால்ட்டாக வரும். இல்லைனா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளாட் நம்பரு, நேம் ஆஃப் த பில்டிங், ரோடு, ஸ்ட்ரீட் நேமு, எந்த போஸ்ட் ஆஃபீஸு, ஏரியா அதாவது லொக்காலிட்டிஸ், தாலுக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் டைப் பண்ணுறது, டவுன், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரின்றதுல வந்து இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடு, பின்கோடு நீங்கள் பின்கோடு ஜிப்கோடுன்னு இருக்கும். இதில் பின்கோடு செலக்ட் பண்ணாவே போதும். அந்த பின்கோடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். இது ஏற்கனவே டெலிஃபோன் நம்பர் அதாவது டெலிஃபோன் நம்பர் ஸ்லாஷ் மொபைல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. இதில் வந்து ஐஎஸ்டி கோடு இருக்குல்ல, அந்த ஐஎஸ்டி கோடில் வந்து +91 அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. 91 செலக்ட் பண்ணிட்டீங்களா போதும். அது வந்து இந்தியான்ற கோடு எடுத்துக்கோ. இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டீங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி அப்படின்னு கேட்கும். அப்பாயிண்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி வந்து எஸ்ஆ நோன்னு கேட்கும். நீங்கள் நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து கைட்லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கான்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 4வதா இருக்கிறது ஏஓ கோடு, இது 4வதா இருக்கிறது டைப் பண்ண போறீங்க. இதை நீங்கள் பின்கோடு போட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். சப்போஸ் சில பேருக்கு பின்கோடு தெரியல அப்படின்னா அந்த உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸில் நியர்பை யார்ட்டையோ செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. அந்த பின்கோடு போட்டிங்கன்னா ஏரியா கோடு வந்து சிஹெச்இ சென்னை, ஏஓ டைப்ன்றது வெஸ்ட்டு சென்னை வெஸ்ட்டில், ரேஞ்ச் கோடு 231, ஏஓ நம்பர் வந்து 1 அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் ஃப்ரம் த பிலோ ஆப்ஷன் இந்தியன் சிட்டிசன், என்ஆர்ஐ அண்ட் ஃபாரின் சிட்டிசன், டிஃபென்ஸ் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் கேட்டகரி. இதில் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ஏரியா கோடில் ஃபெச் பண்ணுறது டீட்டெயில்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதை நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நாமளும் போடலாம். ஸோ எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் போட்டுக்கலாம். ஸோ தமிழ்நாடு, சிட்டி வந்து சேலம் இல்லைன்னா திருச்சி இல்லைன்னா மதுரை, அது எந்த ஏரியாவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வதா ஏஓ கோடும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் ஏதாவது அப்லோட் பண்ணீங்களோ டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ எதுவுமே கிடையாது. எல்லாம் உங்கள் ஆதார் பேஸ் பண்ணி ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக உங்கள் வீட்டிலேருந்து அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனியமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I/V ஹேவ் என்க்ளோஸ்டு, இதெல்லாம் 3மே டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். ஏன்னா ஆதார் பேஸ்டுனால எல்லாமே அதுவே எடுத்துக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் 3மே ஆதாரை வச்சு அவங்களே வெரிஃபை பண்ணிக்குவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பண்ணுறோம். I/V அப்படின்ற இடத்துல உங்கள் நேம் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நீங்கள் என்ன நேம் போட்டிருந்தீங்களோ அந்த நேம் வந்துடும். த அப்ளிகண்ட் இன் த கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிம்
ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப்னு போட்டிருக்கோம். இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் அஸ் யூ, அதாவது மத்தவங்க மூலியமா அப்ளை பண்றீங்களான்னு பார்க்கறதுக்கு தான். அது வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? வேற ஒருத்தர் நீங்க அசைன் பண்றீங்களா இல்ல. ஸோ எல்லாருமே அவங்களோட ஹிம்செல்ஃப் இல்லனா ஹெர்செல்ஃப் அவங்களாவோ அல்லது அவர்களாவோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவன், அவள். ஸோ அந்த ஹிம்செல்ஃப் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் டேட் வந்திருக்கும். அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் இதில் லாஸ்ட்டு இப்போ தான் நம்ம ஆதார் பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 8 டிஜிட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக 12 டிஜிட்ல இப்போ ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் என்டர் பண்ணுறீங்க. என்டர் பண்ணிட்டு நேம் ஆஸ் பர் ஆதார் அதுவும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நேமு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருந்தால் அது எல்லாமே டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஓகே ஆகிட்டு வந்துடும். எல்லாமே கரெக்டானதுக்கப்புறம் எடிட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கடைசியாக ஃபைனலாக இப்போ வந்து பேமெண்ட் தான், மோட் ஆஃப் பேமெண்ட். இது நிறைய பேர் நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்க, இல்லை யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ராப்ரைட்னா அது தொடர்புடையது. அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் எந்த ரிலேவெண்ட்டாக வரும் அப்படின்றது தான். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஹெச்டிஎஃப்சி, அதர் பேமெண்ட் மோட், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஹெச்டிஎஃப்சி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ சார்ஜஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 107 ரூபா தான் வரும். இஎஸ்ஐன் சார்ஜ் ஒரு 5 ரூபா 90 பைசா, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 106 ரூபா 90 பைசா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டாக 107 ரூபா. ஆனால் எக்ஸாக்டாக உங்கள் பேமெண்ட்லேருந்து போகிறனால 106.90 போவோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஓகேனா கீழே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஜென்ரல் அப்ளிகேஷன் இருக்கும், இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து மேலே அந்த அமௌண்ட் சொன்னீங்களா அதை கரெக்டாக இருக்கோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிரெடிட் டெபிட் கார்டு அது மூலியமா போடலாம், யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா போடலாம், நெட் பேங்கிங் மூலியமா போடலாம். ஸோ நான் இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு அந்த யூபிஐ ஐடி வந்து நீங்கள் ஃபோன்பே ஓப்பன் பண்ணால் அந்த ஃபோன்பே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமுக்கு கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடி. அந்த யூபிஐ ஐடியை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டிக் மாதிரி ஒன்று கேட்கும், சேவ் திஸ் யூபிஐ ஐடி ஆர் ஃபாஸ்டர் பேமெண்ட்னு. அது டிக் பண்ணிட்டே கொடுங்க, ஒன்றும் ஆகாது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா போகுது, ஓப்பன் யுவர் கூகுள் பே ஆப் அண்டு அப்ரூவ் த ரெக்வஸ்ட்னு கேட்கும். சில பேர் ஃபோன்பே மூலிமா போவீங்க, அந்த ஃபோன்பே மூலிமா வந்துச்சுன்னா அவங்க அது மூலிமா அப்ரூவ் பண்ணுங்க. அப்ரூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட். இதுதான் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டைம் அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன செகண்ட்லேருந்து பண்ணியிருக்கீங்க முதல் கொண்டு டீட்டெயில்ஸாக இருக்கும். அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சில இது வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் ஆதார் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆதாரே ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அந்த டோக்கன் நம்பரு, அந்த அப்ளிகண்ட் நேமு, அந்த ஜெண்டர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஒரு டைம் லாஸ்ட் 4 டிஜிட் காமிக்கும், அதுவும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ யூஸ் ஆஃப் மை ஆதார் டீடைல்ஸ், அதாவது உங்கள் ஆதார் கார்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் சப்மிட்டே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டிக் பண்ணிவிட்டு ப்ளே ஆடியோ ஸ்டாப் ஆடியோன்னு இருக்கும், இல்லைனா கீழே போயிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா You are just 2 steps away from completing your online PAN application. The next step will authenticate your using one-time password sent to your Aadhaar linked mobile number. உங்கள் ஆதார் லிங்க் மொபைல் நம்பருக்கு ஒரு 1TP, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ என்டர் பண்ணணும். கண்டினியூ வித் இகேஒய்சி அப்படின்னு இருக்குல்ல, அந்த இகேஒய்சி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த ஆதார் நம்பரு ப்ளஸ் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் சில பேத்துக்கு வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ரீஜெனரேட் பண்ணிக்கலாம் ஓடிபி கூட. இந்த ஓடிபி வந்து 10 நிமிஷம் தான் வேலிடு. ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஆர் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் யுவர் பேன் அப்ளிகேஷன் ஜேர்னி. ப்ளீஸ் வேலிடேட் யுவர் ஆதார் டீடைல்ஸ் வித் ஆதார் பேஸ்டு இசைன் வயா ஓடிபி சென்ட் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே கிளிக் கண்டினியூ டு ப்ரொசீட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க.
அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% முடிஞ்ச மாதிரி அர்த்தம். ஸோ இங்கேயும் அந்த ஒன்றுக்கு மேலே சின்ன டைலாக் பாக்ஸ் இருக்கும். அந்த டைலாக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கேயும் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ண போகிறீங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எகைன் ஒரு ஆதார் ஓடிபி வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓடிபியும் வெரிஃபை பண்ணி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபைட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபார்ம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். தேங்க்யூ ஃபார் யூஸிங் ஆன்லைன் ஃபேக்கல்டி ஃபார் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும். இதை வச்சு உங்கள் மெயில் ஐடிக்கு 1 டேவில், அதாவது அந்த சேம் டேவில் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சேம் டேவில் நீங்கள் போயிட்டு அந்த பேன் கார்டோட சாஃப்ட் காப்பி எடுத்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ஹார்ட் காப்பி கிடச்சிரும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மை ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களோட நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியும். அதாவது உங்கள் பேன் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி வரும்ன்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்மேட் இருக்குது, இதையும் நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அந்த ப்ராசஸ் ஆன்லைன் கார்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆன்லைனில் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க சாஃப்ட் காப்பியை. அந்த மறுபடியும் வர ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும், அதாவது அந்த பேன் கார்டு இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்துட்டு இருக்குது அந்த பேன் கார்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்